நமசிவாய. மிஞ்சி போனவங்களே கெஞ்ச வைக்க இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த டைட்டில் இதில் வந்து ஒரு மாந்திரிகம், அதாவது வெஸ்டர்ன் மாந்திரிகம், அதே மாதிரி நம்மளுடைய ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாட்சர பிரயோகம், இது எல்லாமே கலந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இது ஹவு இட் ஒர்க்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து 2 வகையுமே நான் சேர்த்தி இருக்கிறேன். இது மாதிரி பல வகையாக விஷயங்களை சேர்த்து நான் கொடுத்துருக்கிற அனைத்து, அதாவது நீங்கள் நினைக்கும் நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரீஸ்லேயே வந்து நான் இது வரைக்கும் ஒரு 5-6 பதிவுகள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து வெற்றிகரமாக பலரால் உபயோகப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான மக்களால் இந்த வீடியோஸில் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதுவும் பார்ப்போம். அதில் வந்து பல விஷயங்கள் பல்வேறு நபர்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து மிஞ்சி போனவங்களை கெஞ்ச வைக்க அப்படின்றது வந்து என்னென்னா, யாருக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி இது உபயோகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூறுகிறேன். இது யாருக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்திற்கு யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மிஞ்சி போனவங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக நம்மளுடைய அஃபெக்ஷன், நம்ம லவ் வேண்டாம் அப்படின்னு நம்மளை உதறி தள்ளிவிட்டு போபவர்கள், நம்மளை வந்து உதாசீனப்படுத்துபவர்கள். அவர் வந்து நம்மளுடைய மகனாகட்டும் மகளாகட்டும், நம்மளுடைய அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் சரி. அதாவது நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேலே வந்து அஃபெக்ஷன் இல்லாமல் அவங்க வந்து இது கல்யாணம் ஒன்று விலகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்பார்கள். வேறு இருக்கிற சிஸ்டர்ஸு அல்லது பிரதர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க பிரதர்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டான்னு சிஸ்டர்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்களும் சரி, அல்லது வந்து பார்த்தோன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அது மாதிரியான விஷயமாகவும் சரி, அல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. மெயினாக வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாமும் சரி, அவங்க பசங்களுக்காக, அதாவது பசங்களும் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் கைவிட்டு போயிட்டான், அவ்வளோதான், அவன் வந்து பசங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கான், எங்கள் கைவிட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. பசங்களோட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மனைவி சொல்லு, அதே மாதிரி அவங்களோட இன்லாஸ் பேச்சை கேட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டான், அவன் வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஏதாவது சாதாரணமாக வந்து பார்க்கணுன்னா கூட பார்க்க மாட்டேங்கிறான், அவங்களுக்கெல்லாம் செய்கிறான், நாங்கள் பேரண்ட்ஸுங்கிறதே மறந்துட்டான் அப்படிம்பாங்க. அவங்களையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்ய வைக்கலாம். இதே வந்து பெண் தரப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா பெண் தரப்புலையும் வந்து பார்த்தோன்னா, பெண் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிற பேச்சு கேட்காம வேறு ஏதாவது ஒரு நபருடன் வந்து இந்த மாதிரி, அதாவது வேண்டாத ரிலேஷன்ஷிப்பு, அவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போயிட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், அவர்கள் வந்து மீண்டும் நம்மிடமே நம்மளை கெஞ்ச வைக்கிறதுக்குன்னு என்னென்னா, நம்மளுடைய அன்பு வேண்டும் என்று கெஞ்ச வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சருமோ இல்லை ஒரு அகங்காரமான ஒரு இது அவங்கள வந்து நம்ம எடுத்தறிஞ்சு நம்ம வந்து அவங்கள பிஹேவ் பண்ணணும், அவங்கள வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்ற விஷயமாக இது கொடுக்கப்படவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி டாமினேஷனுக்கான ஒரு ஸ்பெல் கிடையாது இது வந்து அவங்களுக்கு வந்து தே ஷுட் ரியலைஸ் அவங்க எந்த அளவுக்கு ஈகோயிஸ்டிக்காக நடந்துக்கிட்டாங்க, அவங்க வந்து எவ்வளோ இக்னோரண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது, நம்மளுடைய ஒரு அஃபெக்ஷன் லவ்வை வந்து அவங்க எப்படி மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர்கள் நம்ம வந்து அவங்களோட இணக்கமாக இருக்கிறது, இது எந்த விஷயத்திற்காக யாரை நினைத்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான விஷயமாக அதற்குண்டான பலனை தரும். ஏன்னா நான் இவ்வளோ ரிலேஷன்ஷிப்புக்குமே இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு டைமில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்காக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து நம்ம கூட நல்லபடியாக இது பண்ணிட்டு இருந்தான், இப்போ வேறு ஏதாவது ஒரு பசங்க கூட சேர்ந்துட்டு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறான், ஸ்மோக் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவன் திரும்ப நம்மக்கிட்ட வந்து நல்லபடியாக நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அவன் வேண்டாத ஒரு விஷயத்துலேருந்து கட் ஆகணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டிங்கன்னா கூட, கட் ஆகுறதுங்கிறத விட அவங்க வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டிசைட், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை வந்து அது எப்படி மாற்ற வேண்டும்ங்கிறதெல்லாம் அடுத்தப்பட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்ககிட்ட வருவாங்க அவ்வளோதானே தவிர அவங்க திருந்தி வருவார்கள், அவர்கள் திரும்பவும் வந்து விலகி போகாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு விஷயம் இதில் இருக்குமே தவிர, அவர்கள் திருந்தி வருவார்கள், திரும்பவும் அந்த பழைய மிஸ்டேக்கை செய்ய மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கும்போது உங்களை வந்து எதாவது எடுத்தறிஞ்சு பேசுகிற செய்ய மாட்டாங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடன் அன்பாகவும் இணக்கமாகவும் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். இதை நீங்கள் செய்யக்கூடியதுக்கு 3 நாள் இருக்குது. ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும், அடுத்தது வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைனா புதன்கிழமை. இதுக்கு உங்களுக்கு தேவையானது பிங்க் கலர் பேனா. நீங்கள் முதல்ல ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் ரெட் கலர் பேனா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது பிங்க் கலர் பேனா தான் யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு எதிராளியுடைய ஒரு பெயர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியலை, ஆனால் ரொம்ப க்ளோஸ் தான், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்குது, பேர் மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி
மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, அதாவது அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லைங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பு இது வந்து பெரிய அளவில் பயன் தருமான்ற தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செய்து பாருங்கள். 1-2 கேஸில் வந்து அதுவும் வந்து பலன் கொடுத்துருக்கிறது. எல்லாமே டெஸ்டட் மெத்தட்ஸ் தான். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டெட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து 000000 போட்டுடலாம். அதுக்கு வந்து 00 போட்டு ஒரு ஐஃபன் போட்டு 00 திரும்ப ஒரு ஐஃபன் 00 போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே ராமன் அப்படின்னு எழுதிட்டு வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் எழுதியிருக்கேன். அதை அப்படியே திருப்பி வைஸ் வர்ஸாக எழுதுறது, ஆப்போசிட் பர்சனோட நேம். ராமன் அப்படிங்கிறது தான் வந்து யார் செய்கிறாரோ அவர்களுடைய பேர். உதாரணத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய பேர் வந்து ராமன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் திருப்பி எழுதும்போது அந்த ஆப்போசிட் பர்சனோட பேரை வந்து நீங்கள் வந்து அது ஆப்போசிட் சைடில் எழுதணும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பாகத்தை வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைமிங்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆண் பெண் இருவருமே எந்த டைமில் வேணால் செய்யலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு கூட செய்யலாம். அகைன் வந்து நம்ம அவங்கள தப்பான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்துக்காகவோ இது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடுமையான பின்விளைவுகள் வரும். பிகாஸ் நான் இதில் வந்து 2-3 முறைகள் சேர்த்து செய்திருக்கிறேன். அதனால் வந்து ஜாக்கிரதையாக இதை யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து இந்த பேப்பரை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, பேப்பரை வந்து நீங்கள் 4 பக்கமும் அரகஜா தடவலாம். அரகஜா இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு அரகஜா கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் ஆயில் தடவலாம். ஜாஸ்மின் ஆயிலும் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஜாஸ்மின் வந்து நல்லா அதை புழிஞ்சு அதோட அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அதோட அந்த பிளான்ட் அந்த ஃப்ளவரோட அந்த ஒரு சாறை வந்து நீங்கள் நாளுக்கு புறமும் தடவி விட வேண்டியது. தடவி விட்டுட்டு அதை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு அந்த பேப்பரை மட்டும் ரோல் பண்ணணும். அதாவது சுருட்ட வேண்டும். சுருட்டிட்டு இதை நீங்கள் வந்து சுருட்டி இடது கையில் வைத்துக்கொள்ள வேண்டியது, வலது கையால் மூடிவிட வேண்டியது. இதை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து ஒரு 1008 டைம்ஸ் ஆகுது சொல்லணும். ஒரு 1008 டைம்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்ககிட்ட திரும்பியும் இணக்கமாக அஃபெக்ஷனேட்டாக நடந்துக்கணும் அப்படின்னு. ஓம் சிலியும் நமசிவாய. ஓம் சிலியும், சிங்கப்பூர்னு சொல்கிறோம்ல சி, அந்த சி லீ அந்த சிலியும் நமசிவாய. ஓம் சிலியும் நமசிவாய. இதுதான் மந்திரம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மந்திரம் கண்டிப்பான முறையில் போடுறேன். அதுவும் பார்த்துக்கோங்க. ஆங்கிலத்திலையும் போடுறேன், தமிழ்லையும் போடுறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணிங்கன்னா, இந்த 1008 டைம்ஸ் சொல்லிவிட்டு ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரோல் காட்டன் இது கிடைக்கும். பார்த்திங்கன்னா காட்டன் ரோல் நீங்கள் கடையில் மெடிக்கல் ஷாப்பில் கிடச்சின்னா வாங்கிக்கும். அந்த ரோலில் இதை வந்து வச்சுட்டு அந்த ரோலில் அந்த பேப்பர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து மூடிட வேண்டியது. காட்டனை வந்து மூடிட்டு கட் பண்ணிடுங்க. சிறிய அளவில் காட்டன் எடுத்துக்கிட்டால் போகிறோம். அது அந்த காட்டனே உங்களுக்கு ரோலாக தான் இருக்கும். அந்த ரோலில் இந்த ரோல் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிற ரோலை வச்சுருங்க. இதை அப்படியே நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு அந்த எது வரைக்கும் சுற்றிருக்கீங்களோ ஒரு 2 சுற்றினீங்கன்னா அதோட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன டப்பா, மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. மேட்ச் பாக்ஸ் டப்புக்குள்ளே இது போகாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் போகிற மாதிரி அவ்வளோ சின்னதாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சைஸில் ஏதாவது ஒரு டப்பா இருந்ததுன்னா டப்பாவில் போட்டுக்கலாம். அப்படி டப்பா கிடைக்கலங்கிற பட்சத்தில் சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது பாட்டில் இருந்ததுன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். அப்படி நீங்கள் பாட்டிலுக்குள்ளே போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாட்டிலோட மூடியோடு சேர்த்து கருப்பு கலர் செல்லோ டேப் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக செல்லோ டேப் அடிச்சிட வேண்டியது. டேப் அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதை எல்லாம் 4 சைடும் கிளியராக வெறும் டேப்போடு இருக்க மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே தூக்கி நீங்கள் வேறு எங்கேயாவது போட்டுடலாம். இல்லை நீங்கள் வந்து டப்பாக்குள்ளே போடுறீங்கன்னா டப்பாவோட சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுடலாம். ஏதாவது ஒரு இடம் அப்படின்னா வீட்லேயே ஏதாவது ஒரு மறைவான இருட்டான இடத்தில் போட்டு வையுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தினசரி நீங்கள் இந்த பர்சனை நினச்சிட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு மினிமம் 72 டைம்ஸ் 72 முறை அந்த ஒரு மந்திரத்தினை ஓம் சிலியும் நமசிவாய, இந்த ஒரு பர்சனை நினச்சிட்டு ஓம் சிலியும் நமசிவாய அப்படின்றது செய்து வாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பாட்டுக்கு அது மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சொல்லணும், சுவாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமான முறையிலேயே அது சொல்லலாம். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். எந்த ஒரு நபர் நம்மை வந்து உதாசீனப்படுத்திட்டு ஒரு அகங்காரத்திலே நம்மை விட்டு வெளியே போகிறார்கள், நம்மை மதிக்காமல் வெளியே போகிறார்களோ, அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்மளுடைய அருமை தெரிந்து அவர்கள் நம்மை தேடி, அதாவது நம்மளுடைய ஒரு அன்பு வேண்டும், நம்ம இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்னு கெஞ்சிக்கிட்டு ஓடி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நம்மளுடைய அன்பை தேடி கெஞ்சுறதுன்றது வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நம்ம அன்பை தேடி கண்டிப்பாக உன்னை விட்டு இனிமேல் விலகவே மாட்டேன், உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பேன் அப்படின்றது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து சேருவதற்குண்டான ஒரு முறை தான் இந்த முறை. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். நல்ல விஷயத்திற்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நல்ல விஷயமே உங்களை தொடர்ந்து வரும். நமசிவாய.